கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது நன்மையான காரியங்களை யோசிக்காமல் தீமையான காரியங்களை யோசிக்கிறோமோ அப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களிலும் நாம் தவறி விடுகிறோம், விழுந்து போய் விடுகிறோம். நாம் நன்மை செய்ய அழைக்கப்பட்ட பிள்ளைகள். நன்மையை யோசிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய கிருபைகளை நமக்கு கொடுப்பார், கர்த்தர் அவருடைய இரக்கங்களை நமக்கு கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு வாழ்வது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம். ஆம் பிரியமானவர்களே, நான் நன்மையை யோசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுக்கிறார். ஆனால் தீமையான காரியங்களை யோசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் விழுந்து போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நன்மையான காரியங்களை யோசிக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தீமையான எண்ணங்களை, தீமையான சிந்தைகளை சத்ருவானவன் நம்முடைய வாழ்க்கையிலே விதைப்பான். அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதபடிக்கு, தீமையான காரியங்களை யோசிக்காதபடிக்கு தேவ சித்தத்தை செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த ஒரு பயம் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் நம்மை கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்ற பய உணர்வோடு தீமையான காரியங்களை விட்டு விலக வேண்டும், தீமையான எண்ணங்களை விட்டு விலக வேண்டும், தீமையை வெறுக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நாம் வாழும் போது தீமையான எண்ணங்களை வெறுப்போம். தேவன் நம்மை கவனித்துக் கொண்டு இருக்கிறார், அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது என்பதை அறிந்து தீமையான எண்ணங்களை விட்டு விலகி நன்மையான சிந்தைகளோடு நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய இதயத்தை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளின் திரியங்களை அவர் ஆராய்ந்து அறிவார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம், எப்படி வாழ்கிறோம், கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழ்கிறோமா, தீமை விட்டு விலகி வாழ்கிறோமா, தேவனுக்கு விரோதமான பாவங்கள் செய்கிறோமா, நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வேதத்துல நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் கூறுகிறது, தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை தேடினால் ஆசீர்வாதம், கர்த்தருடைய கிருபை இரக்கங்கள் நமக்கு உண்டு. ஆனால் தீமையை யோசிக்கும் பொழுது, தீமையை தேடும் பொழுது தீமையே வருமாம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏன் வீணான காரியங்களுக்கு இடம் கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போக வேண்டும்? தீமைக்கு நாம் ஏன் இடம் கொடுக்க வேண்டும்? கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருபோதும் தீமையான சிந்தைகளுக்கு, தீமையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, தீமை செய்யும் நோக்கம் பாவமாம் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுது நாம் தீமை செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறோமோ, மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கிறோமோ, மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறோமோ, மற்றவர்களை துன்பப்படுத்துகிறோமோ, மற்றவர்களை பற்றி தவறாக பேசுகிறோமோ, அது எல்லாம் பாவம்தான். பாவம் செய்யும் போது தேவனுடைய நன்மைகளை நாம் இழந்து போகிறோம். நாம் யாரையாவது தவறாய் பேசினோம் என்றால், மற்றவர்களுக்கு தீங்கு நினைத்தோம் என்றால், நம்முடைய குடும்பத்திலே எந்த நன்மைகளும் வராது, அது தடையாக காணப்படும். பாவம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்துக்கு அது தடையாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, தீமைக்கு இடம் கொடுக்க கூடாது, சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, யார் தீமையிலே நிறையப்படுவார்களாம்? துன்மார்க்கர்கள், தேவனுடைய வார்த்தையை மீறி செய்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக வாழ்கிறவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், அவரை நம்பி வாழ்கிற பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். நாம் ஒருபோதும் கர்த்தருடைய வார்த்தையை மீறக்கூடாது. ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை நாம் மீறுகிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நம் துன்மார்க்கமான காரியத்துக்கு இடம் கொடுக்கிறோம் என்ற அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைகள் தீமையான காரியங்களுக்கு விலகி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நம் தகுதி உள்ளவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்த்து, நாம் செய்கிற காரியங்களை ஆராய்ந்து பார்த்து, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து
நன்மையான காரியங்களை நாம் யோசிப்போம், நன்மையை செய்வோம். நன்மை செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மை. தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினை என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒருபோதும் கர்த்தருடைய தண்டனைக்கு நாம் ஆகாதபடிக்கு தீமையான காரியங்களை விட்டு விலகி, பாவமான காரியங்களை விட்டு விலகி நம்மை காத்து கொள்வோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் என்று. உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று. பிரியமானவர்களே, ஒருவேளை மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் பல தீமைகளை செய்யலாம். அது வேலை செய்கிற இடங்களெல்லாம் இருக்கலாம், அல்லது சொந்த குடும்பத்திலே இருக்கலாம். மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் தீமை செய்யும் போது நாம் அவர்களுக்கு பதில் தீமை செய்யாதபடிக்கு தீமை விட்டு விலகி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுவதே பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தம் செய்தால் மாத்திரமே பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. நாம் நன்மை செய்வோம் என்றால் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தீமையான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தீமையை விட்டு விலகி நன்மையான காரியங்களை யோசிப்போம், நன்மை செய்வோம். கர்த்தருடைய கிருபையை நமக்கு அளவில்லாமல் கொடுப்பார். நம்மை ஒவ்வொரு நாளும் சத்திய வசனத்திலே நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மெய் துதிக்கிறோம். நல்ல மேய்ப்பரே மெய் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி வருகிறவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலும் சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் தீமைகளுக்கு விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் செய்த குறைகள், குற்றங்கள், பாவங்கள், விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. மன்னித்து ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி ஒரு விசை சுத்திகரிப்பீராக. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. தடைகளை நீக்குகிற தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்ல செலோக்கோ வீண் செலோக்கோ வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு சிப்பிக்கிறார்களோ என் தேவன் மனமறைய ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனில இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரிபா காரா ஷேகே லேதேனே மார்காரா ஷபலபர ஹதரபா ரிபா லகரா ஷேகே லேதேனே மாக்கரபா. தடைகள் விலகுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியா கபோர சந்த ரதன ஹதரபலா. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். தடைகளை நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பழுகி பெறுகிற கிருபைகளினால் நிரப்புங்க. அண்ணாலை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நெந்தையோட அவமானத்தோட கண்ணீரோடு வாழாதபடிக்கு பிள்ளைகளை ஆசீர்வதித்து தலைநிமிர செய்வீராக உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் என் தேவன் ஆசீர்வதிங்க, சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா. குடும்பத்திலே கிரியை செய்ய பொல்லாத சத்ருவின் கிரியைகள், குழப்பத்தின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் குடும்பங்களை இணைக்கிறவர், குடும்பங்களை கட்டுகிறவர். கரங்களில அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. கரங்களில அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். உதவி செய்யுங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை சாதமா மாற்றி கொடுங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்துங்கப்பா. சுகமாக்கும் காரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். என் தேவன் சுகப்படுத்துகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வீராக. சுகத்தை கொடுங்க, விடுதலையை கொடுங்க. அப்படி கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும். கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்துல இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சுப்பன தரிசனங்களோடு எங்களோட பேசுங்க. வரப்போற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோட பேசுங்கப்பா.
அதிகாலையில எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க எங்களுக்கு கிருபைகளை கொடுப்பீராக. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டையுமா இருக்கிறீர். இப்படி சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்கப்பா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை எங்களை தொடரட்டும். இதே கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.